ரஜினிகாந்த் இருக்கிறாரு, நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னா, நான் கேட்குறேன், இன்னைக்கும் 800 கோடி, 900 கோடி அவர நம்பி பிசினஸ் ஓடுதுல்ல. ஒரு வருஷத்துக்கு 2 படம் குடுத்தா 2 படம் 1000 கோடி பாக்குதுல்ல. அந்த 1000 கோடி இல்ல 100 கோடினா ரஜினி நடிப்பாரா? அப்ப அவரு அவரே சொல்ற மாரி ஓடுற குதிரை. பணம் கட்டுறாங்க. இன்னைக்கு அவர் ஓகே சொன்னா இன்னும் 5 தயாரிப்பாளர் ரெடியா இருப்பாங்க. அதையும் இதையும் எப்படி ஒப்பிட முடியும்? இளையவர்களுக்கு வழி விட மாட்டேங்கிறான்னு அவரா தடுக்கிறாரு. இல்ல அதுக்கான வேலைகள் ஏதாவது பண்றாரா? அதெல்லாம் இல்ல. அவர் நடிக்கிறாரு, அவர் வியாபாரம் பார்க்குறாரு. மத்தவங்க நடிக்கிறாங்க, மத்தவங்க வியாபாரம் பார்க்குறாங்க. அப்போ நீங்க வந்து ஒரு நடிகர்லாம் நாலேட்ஜ் இருக்காதுன்ற மாரிலாம் இல்ல. ஹோம்வொர்க் பண்ணிட்டு தான் வந்து உட்காந்து பேசுறாரு. அப்படி ஹோம்வொர்க் பண்ணி பேசுனா இந்த இதுவும். இது வேற மாதிரி போயிடுச்சு. ஏன்னா இவங்களுக்குள்ள 1000 புகழ்ச்சிகள் இருக்கிறதுனால இந்த விஷயம் பெருசாயிடுச்சு. இத முடிச்சு வைங்கன்றாங்க. ஏன்னா திமுகவுக்கும் அது சிக்கல். ரஜினிய வந்துலாம் இவங்க அந்த ரசிகர்கள், அந்த ஓட்டுகள் எல்லாமே இவங்க இருக்கும்போது தேவையில்லாம அவர போட்டு இழுக்கிறதுன்றது தேவையில்லாத வேற எங்கேயாவது கொண்டு போய் நிறுத்துற வேலைய பார்க்கும். வணக்கம் சார். வணக்கம். ரஜினிகாந்த் திமுக மேடைக்கு வந்து பேசுறாரு, ஒரு புத்தக வெளியீட்டு விழா. அதுல பேசும்போது ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லி திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்கள் பத்தி ஒரு ஜாலியா ஒரு விஷயத்த சொல்றாரு. அது பேசிட்டு அதுக்கு அடுத்த நாள் துரைமுருகன்ட்ட அதை பத்தி கேட்குறாங்க. ரஜினி இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு. அதுக்கு துரைமுருகன் பேசின விதம், அங்க ரஜினி பேசுனது, இதெல்லாம் ஒரு பத்திரிகையாளரா நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ரஜினிகாந்த் பொதுவா மிகுந்த பண்பாடோட பேசக்கூடியவர். மேடையில யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாது. பேட்டியிலயும் நீங்க செய்தியாளர்கள் ஏதாவது கேட்டா கூட இல்லைங்க அப்படிதாங்கன்ற மாரி ஆளு. ஒரே ஒரு தடவ தான் கோவப்பட்டாரு. அதுவும் பெரிய பிரச்சனையாயி 2 நாள்ல மன்னிப்பு கேட்டாரு. தூத்துக்குடி மேட்டர்ல. ஆமா, ஏர்போர்ட்ல ஆ பேசுனது. அது அதுக்கப்புறமே அவருக்கே தெரிஞ்சிச்சு. நம்ம வந்து எந்தெந்த விஷயங்கள்ல தலையிடக்கூடாதுன்னு. இங்க இந்த நிகழ்ச்சி வந்து கிட்டத்தட்ட பெரிய அளவுல வைரல் ஆச்சு. அவரு பேசுனது வந்து ஒரு ஜாலிக்கு நம்ம அதாவது ஒரு வேற்றுமை புகழ்ச்சி அணின்னுவாங்க. அந்த மாரி. புகழ்வது போல் இகழ்வது, இகழ்வது போல் புகழ்வதுன்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல அவரு ஒரு ஜாலிக்கு பேசுனது. இன்னொன்னு இவங்க எல்லாருமே ரஜினிகாந்தோட 40, 50 வருஷமா 40 வருஷத்துக்கு மேல நெருங்கின நட்பு பாராட்டுறவங்க, பழகிட்டு இருக்கிறவங்க. ரஜினிகாந்தால் பலனடைந்தவர்களும் கூட. அப்போ அந்த விழாக்கு அவர் வந்திருக்காரு. அதுக்கு காரணமும் சொன்னாரு. என்ன வந்து அந்த இதில கவனிச்சுட்டாங்கன்னு. அந்த மாதிரி அவரு அதில சொல்லும்பொழுது, ஸ்டாலினுடைய ஆளுமையை பத்தி சொல்றதுக்காக சொன்ன வார்த்தைகள் அது. ஜாலிக்காக. ஸ்கூல்ல வந்து சீனியர் ஸ்டூடண்ட் இருப்பாங்க. ரொம்ப கஷ்டம் அவங்கள மேய்க்கிறது. சீனியர் ஸ்டூடண்ட்னா ஃபெயில் ஆகி இருக்கிறவங்க இல்ல. அதையும் சொல்றாரு. இவங்கலாம் பாஸ் மார்க் கிரேட்லாம் நல்ல வாங்கி ரேங்க் வாங்கி அங்க நல்ல இருக்கிறவங்க. ரேங்க் வாங்கி இருக்கிறவங்க அப்படின்றாரு. ஏன்னா, அத கூட வேற அர்த்தமா புரிஞ்சிக்க கூடாதுன்றதுக்காக அந்த வார்த்தைய போடுறாரு. சொல்லும்போது எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஸ்டாலின் சிரிக்கிறாரு. தயாநிதி மாறன்லாம் அப்படி கூலிங் இன்னைக்கு கூட தமிழிசை அவங்க பேட்டியில சுட்டி காமிக்கிறாங்க. எந்த அளவு கூலிங் சிரிக்கிறாங்கன்னு. கதிர் ஆனந்த் அப்படி ரசிக்கிறாரு. இவங்க சீனியர்ஸ் அப்படியே இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரசிக்காத ஒரே ஆள்னா நம்ம தமிமுன் அன்சாரி தான். என்ன காரணம்னு தெரியல. அப்படியே உட்காந்துருந்தாரு. மத்த எல்லாருமே அது ஒரு ரசிச்ச இது. நம்மளும் அத நல்லா ரசிச்சோம். அதில துரைமுருகன் சொல்லி கலைஞர் கண்ணிலே விரல விட்டு ஆட்டுனவருன்னு சொன்னாரு. இது வந்து அவரு பெருமைப்படுத்துற விஷயம் தான். அது வந்து ஆனா என்ன பிரச்சனை இங்க வருதுன்னா, அதற்கு பிறகு இவங்க ரியாக்ட் பண்ணது. மறுநாள் உதயநிதி பேசுனது. இந்த மாரி விஷயங்கள். ஆனா உதயநிதி பேசுறதுக்கு முன்னாடியே இவரு அந்த பேட்டிய ஆமா. குடுத்துட்டாருன்னு நெனைக்கிறேன். இவங்க நீங்க நம்ம எப்பவுமே ஒரு பண்பாடுன்னா, ஒருத்தர் எந்த அர்த்தத்தில பேசுறாரு அப்படின்றது வந்து நம்ம பார்க்கணும். அவர் வன்மத்தோட அப்படி பேசியிருந்தாருன்னா, அதுக்கு நீங்க பதிலடி குடுக்கலாம். பெரிய தலைவர்கள் அத கடந்து கூட போயிடலாம். இன்னைக்கு மீடியாக்களுடைய வேலை என்னன்னா, அப்படி சொல்ட்டாரு நீங்க எப்படி பார்க்குறீங்க? நீங்க ஒண்ணு சொன்னா, சார் அது சொல்ட்டாரு. அது நீங்க எப்படி பார்க்குறீங்க? மறுபடியும் அத சொல்றாரு. நீ இப்படி தூக்கிட்டு ஓடி வர்றது. மீடியாவுடைய வேலை இது. மீடியானா நான் வந்து இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் கிட்டத்தட்ட அந்த வேலைய தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த அந்த முருகன் அந்த விழா சம்பந்தமா ஆ பாலகிருஷ்ணன் லேசாக முணுமுணுத்திருக்கிறார். கரெக்ட்டா? அறிக்கைலாம் விடல. லேசா முணுமுணுத்திருக்காரு. விசிகேல ஓப்பனா அடிக்கிறாங்க. கண்டனமே தெரிவிச்சிட்டாங்க. ரவிக்குமார் அடிக்கிறாரு. அதை மேற்கோள் காட்டி வன்னியரசு போடுறாரு. ப்ளஸ் திருமாவளவனுடைய இதுவும் அதுதான். இதன் மீது நீங்கள் விவாதம் நடத்துவீர்களா? ரஜினிகாந்த் இப்படி பேசிட்டாரு. என்ன நினைக்கிறீங்க? அவரு அப்படி உங்க சொல்லிக்கிறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரஜினிகாந்த்ட்ட. அவரு முடிச்சு விட்டு போயிட்டாரு. அவரு நண்பரு. அவர் பேச பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். அதுன்ட்டு போயிட்டாரு. அப்போ நீங்க விவாத பொருளா அந்த விஷயம் மாறக்கூடிய விஷயமே இல்ல. துரைமுருகன் அதை மாற்றாத வரையில். ஜாலியா சொன்ன ஒரு விஷயம். அத வந்து இவங்க கட்சிக்குள்ள பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இத சொல்றாங்கல்ல மைண்ட்ஸ புடுங்கி
உதயநிதிக்கிட்ட கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி நேரத்தில் அவர் ஏதாவது கோபம் அடைஞ்சிருப்பாருன்னு தெரில. அதை வந்து அவர் ரஜினி மேலே காட்டிட்டார். இந்த வார்த்தைகள் மற்ற விஷயங்கள் எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். இப்போ உதயநிதி பேசுறாருல, இப்போ ஒரே கட்சியில துரைமுருகனுக்கு கோபம் வருது, இப்படி பேசுறாரு. ஆனா உதயநிதி ரஜினி பேச்சை மேற்கோள் காட்டி தான் அங்க பேசுறாரு. அவர் சொன்னதை பார்த்துருப்பீங்க. அந்த கூட்டத்திலேயே அவர் பேசின அந்த விஷயத்துக்கு தான் பயங்கரமான கைத்தட்டல். அது நான் என்னன்னு சொல்ல விரும்பல, சொன்னா அதுக்கு வேற அர்த்தம் வந்துடும். கைப்பிடித்து வழிநடத்தி வழிநடத்தி முன்னோக்கி செல்ல வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அதை 2வது தடவையும் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நான் பேசுறதை வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாம் முடிவு பண்ணாதீங்கன்னு. ஆக்சுவலாக அதெல்லாம் தவிர்க்கிற வேண்டிய விஷயங்கள். அவர் ஜாலியாக பேசுனதை இவங்க விவாதமாக மாற்றுறாங்க. அது வந்து அடுத்த கட்டத்துக்கு இன்றைக்கி தமிழிசையும் அதை ஒரு விவாதமாக மாற்றிருக்காங்க. பாவம் அண்ணன் துரைமுருகன். எவ்வளோ நாளைக்கு தான் இந்த பாவம் பார்த்து அப்போ இளையவர்கள்லாம் எப்போ தான் வர்றது? நீங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னேறாததுக்கு அடிப்படை காரணமே இந்த பிரச்சனை தான். ஓல்டு ஸ்டூடெண்ட்டு தான். மாநில செயற்குழு, மாநில குழு, மத்திய கமிட்டி, பொலிட் பீரோ. பொலிட் பீரோவில் இருந்தவங்க நல்ல தலைவர்கள், நல்ல ஒரு இது இருந்தது. அப்புறம் கொஞ்சம் பேர் ஒயிட் காலர்ஸ் வந்தாங்க உள்ளக. மொத்தமாக ஊற்றி மூடினாங்க. அகில இந்திய லெவலில் தப்பாக முடிவெடுத்தாங்க. 45-50 சீட்டு இருந்த மார்க்சிஸ்ட் பார்ட்டி ஒன்றும் இல்லாமல் போச்சு. கேரளா கூட கை கொடுக்க மாட்டேங்குது. தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கரையாவுக்கு பிறகு நீங்கள் அந்த அப்போவே அந்த மாநில செயற்குழு எல்லாமே அப்படி தான். இதே மாதிரி தான் உக்காந்துட்டு அவங்க நிதானமாக முடிவெடுக்கிறது, நழுவல் போக்கு, புரட்சிகர செயல்பாடுன்னுவாங்களா, புரட்சிகர சிந்தனை, புரட்சிகர செயல்பாடு, தொழிலாளி வர்க்கத்தை முன்னிறுத்துறது, அந்த தலைவர்களை கொண்டு வர்றது, இளைய தலைவர்களை கொண்டு வர்றது, வாலிபர் சங்கத்துக்கு முன்னுரிமை கொடுப்பது. நீங்கள் வாலிபர் சங்கத்துடைய மாநில அலுவலகத்துக்கு இடமே தரமாட்டேன்ட்டாங்க அவங்க, டி நகரில் இருக்கிற ஆஃபீஸுக்கு. அப்போ ஒரு தலைவர் சொன்னார், நாங்கள் நிம்மதியாக தூங்குறது உங்களுக்கு பிடிக்கலையான்னு. ஆனால் இடமே கொடுக்கல. லாஸ்ட்டில் பார்த்தா பெரிய மேட்டில் ஒரு சந்துக்குள்ளே மாநில அலுவலகம் இயங்கியிருந்தது ஒழிச்சு வச்சுக்கிட்டு. அப்போ நீங்கள் அவங்க ஒரு திமுக இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இளைஞர் அன்றைக்கி அவ்வளோ இது அன்பகம் வந்து ஏழை விடுற மாதிரி விடுறாரு. லாஸ்ட்டில் ஸ்டாலின் தலைமையிலான அந்த இளைஞர் அணி அந்த அன்பகத்தை அதிக விலை கொடுத்து வாங்குறாங்க. அப்போ நீங்கள் இளைஞர் அணியை நீங்கள் முதல்ல ஆரம்பித்தது பெருசாக கொண்டு வந்ததுன்னா டைஃபி தான். டிஒய்எஃப் இளைஞர் பெருமன்றம் இருந்தது. செயல்பாடோட டைஃபியுடைய செயல்பாடு 80ஸில் பயங்கரமாக இருந்தது. 90s இறுதி வரைக்குமே நல்ல ஒரு இதுவாக இருந்தது. அப்போ அதை நீர்த்து போகிற வேலை, ஒயிட் காலர்ஸ் தலைவர்களாக உள்ளே கொண்டு வர்றது, இது எல்லாம் சேர்ந்து தான் இது. சேம் இதே தான் இங்கேயும். அப்போது நீங்கள் அது மாற்றம் வரணும், வந்துக்கிட்டே இருந்தால். இப்போ பிஜேபி பாருங்கள், போன தடவை இவர் எங்கே, முரளி மனோகர் ஜோஷி எங்கே, அத்வானி எங்கே, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பாருங்கள், பெரும்பாலும் அப்படியே அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாற்றம் இருந்திருந்தால் தான் ஜெயிக்கும், கட்சியும் போகும். ரஜினி அதெல்லாம் பேசலை, அவர் ஜாலிக்கு பேசிட்டு போனார். இல்லை, துரைமுருகன் அதுக்கு ஒரு பதில் சொன்னார்ல, ஓல்டு ஸ்டூடெண்ட். அப்போ ரஜினிக்கு அது பொருந்தாதான்னு அவர் கேட்குறாரு. அதனால் ஒரு சினிமாவில் மட்டும் நீங்கள் நடிச்சிட்டே இருக்கலாம், அரசியலில் நாங்கள் இருக்கக்கூடாதா அப்படின்றதுன்னு அவர். அரசியலில் நீங்கள் இருப்பது என்பது உங்களுடைய சிந்தனை. நான் சொன்னேன்ல, மார்க்சிஸ்ட் பார்ட்டி உங்களுடைய சிந்தனை கட்சியில் வெளிப்படும், உங்களுடைய செயல்பாடில் மந்த நிலை வரும். நீங்கள் இப்போ ஜெயலலிதா எடுத்த அந்த டெரரான ஒரு இதுவும் திமுக எடுக்கிற நிலைமைக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கும். அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஆட்கள் வந்து அனுபவம் சில நேரம் பயன்படும், சில நேரம் இவர்களுடைய அந்த பயம் அந்த இது வந்து பயன்படாது. அப்போ இது வந்து அரசியல், இது பொதுமக்களை நோக்கி பாதிக்கும். ஒவ்வொரு திட்டங்களும் இப்போ மேகதாட்டு இருக்குது, வீரியமாக இறங்கி பண்ணதோடு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி தான் அது இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு போனீங்கன்னா ஏறி அடிக்கும். காங்கிரஸோடு உங்களால் தட்டி கேட்க முடியலல்ல. நீங்கள் போய் தான் எல்லாம் பண்ணீங்க, பிரச்சாரம் பண்ணீங்க, பதவியேற்பில் கட்டி பிடிச்சிக்கிட்டீங்க, எல்லாம் பண்ணீங்க. வந்த உடனே டிகே சிவகுமார் அறிவிக்கிறார், என்ன பண்ண முடிஞ்சது? அப்போது இந்த இந்த அணுகுமுறை இருக்குல்ல. இன்னொன்று, தொடர்ச்சியாக இவர்களே உட்காந்துக்கிறாங்க, இவங்களுக்கு கீழே இருக்கிற இவங்க வீட்டு வாரிசுகளே வரணுன்ற நிலைப்பாடம் வருது இல்லை. அப்போ இதெல்லாமே மாறணும் அப்படின்றது தான் எல்லாருமே சொல்கிறது. ரஜினிகாந்த் இருக்கிறாரு, நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னா நான் கேட்குறேன், இன்றைக்கும் 800 கோடி 900 கோடி அவரை நம்பி பிஸ்னஸ் ஓடுதில்ல. ஒரு வருஷத்துக்கு 2 படம் கொடுத்தா 2 படம் 1000 கோடி பார்க்குதில்ல. அந்த 1000 கோடி இல்லை 100 கோடினா ரஜினி நடிப்பாரா? அப்போ அவரே சொல்கிற மாதிரி ஓடுற குதிரை, பணம் கட்டுறாங்க. இன்றைக்கி அவர் ஓகே சொன்னால் இன்னும் 5 தயாரிப்பாளர் ரெடியாக இருப்பாங்க. அவர் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சன் பிக்சர்ஸு, லைக்கா அந்த மாதிரி, அதாவது இத்தனை நாள் முடிச்சிடணும், இது பண்ணணும், டைரக்டராக அவர் தீர்மானிக்கிறாரு. படம் வருது, வசூலிக்குதா இல்லையா? அப்போ அவரை நம்பி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பிழைக்குது. அதனால் அவர் ஓடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு எண்டு வருது, இதுக்கப்புறம் படம் ஓடல அப்படின்னா அவர் எப்படி ஓடுவார்? அதையும் இதையும் எப்படி ஒப்பிட முடியும்? இளையவர்களுக்கு வழிவிட மாட்டேங்கிறான்னு அவராக தடுக்கிறாரு, இல்லை அதுக்கான வேலைகள் எதாவது பண்ணுறாரு? அதெல்லாம் இல்லை.
அவர் நடிக்கிறாரு, அவர் வியாபாரம் பார்க்குறாரு. மற்றவங்க நடிக்கிறாங்க, மற்றவங்க வியாபாரம் பார்க்குறாங்க. இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வேட்டையன் படத்தோட ப்ரொமோஷனுக்காக தான் இப்படி பேசுறாருன்னு சொல்றாங்க. அது இருக்கலாங்க. சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவரு ரஜினி என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. எப்போ வேணாலும் எதையாவது ஒண்ணு ப்ரமோஷனுக்காக பண்ணுவாரு. அது ஒவ்வொரு தடவையும் பண்ணுவாரு. அது அந்த விழால கலந்துட்டது கூட அதுக்காக இருக்கும். ஏன்னா அவரோட பொறுத்தவரைக்கும் லைம் லைட்ல தன்னை இருக்கணும்னு பார்த்துக்குவாரு. படம் வர நேரத்துக்கு. ஒரு விவாத பொருளாவே ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு பார்ப்பாரு. அந்த வகையில இந்த விழால கலந்துக்கிட்டு இருக்கலாம். கொஞ்சம் பெருசா பேசினாரு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு விவாதத்தையும் கிளப்பி விட்டாரு. அத யாரும் வந்து ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அத எடுக்குறாங்க கையில. அதாவது திமுக ஆலமரம் போன்றது. அத யாரும் அசைத்து பார்க்க முடியாது அப்படின்னு பேசுறதெல்லாம் விஜய்க்கு குடுக்குற சவாலு. திமுக பக்கம் வந்து இவரு ஸ்ட்ராங்கா இருக்குது திமுகன்னு பேசுறாரு அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்க. அப்ப அந்த மாரி விவாதத்தையும் அவரு தூண்டி விடலாம். ஏன்னா அவரு வேற லெவலு. வெளியில பார்க்க தான் உங்களுக்கு தெரியாது. ரொம்ப ஆழமான ஒரு நாலேட்ஜ் பர்சன் அவரு. நீங்க அகில இந்திய லெவல்லயும் பார்த்தீங்கன்னா போய் சப்ஜெக்ட் பேசுவாரு. இங்கேயும் பேசுவாரு. நீங்க அதில பார்த்தீங்கன்னா தாய் நாவல பத்தி சொல்றாரு. அதில வர கதாபாத்திரத்த பத்தி சொல்றாரு. எது கலைஞர் எனும் தாய்க்கு தாய் புத்தகத்த ஒப்பிடுறாரு. அப்போ நீங்க வந்து ஒரு நடிகர்லாம் நாலேட்ஜ் இருக்காதுன்ற மாரிலாம் இல்ல. ஹோம்வொர்க் பண்ணிட்டு தான் வந்து உட்காந்து பேசுறாரு. அப்படி ஹோம்வொர்க் பண்ணி பேசுனா இந்த இதுவும். இது வேற மாதிரி போயிடுச்சு. ஏன்னா இவங்களுக்குள்ள 1000 புகழ்ச்சிகள் இருக்கிறதுனால, இந்த விஷயம் பெருசாயிடுச்சு. இல்ல விஜய் அரசியல் அவர வந்து ஏதோ ஒரு விதத்துல டிஸ்டர்ப் பண்ணியிருக்கா? அத மனசுல வச்சு இந்த ஸ்பீச்ச கட்டமைக்கிறாரா அவரு? விஜய் அரசியல் வந்து நீங்க அந்த இதில ஆரம்பிச்சது தான். யாரு சூப்பர் ஸ்டார்ன்னு ஆரம்பிச்சது தான். அவரு தன்னிலை மறந்து வழக்கமா அந்த மாரி பேச மாட்டாரு. அந்த காக்கா, கழுகு கதை சொன்னது. ஆனா, அப்புறம் எல்லாருமே விளக்கம் குடுத்தாங்க. அவரு அவரே அந்த முற்றுப்புள்ளி எண்ணத்தில வச்சுட்டாரு பேசலன்னு. அதுக்கு. ஆனா ஆமா. வந்து அ நீங்க பேசிட்டு நீங்க அப்படி எடுத்துக்காதீங்கன்னு சொன்னா அது இதாவாது. அதனால அது அப்புறம் அவங்க அதுக்கு எதிர்வினை ஆத்துனாங்க. அது ஏதோ ஒரு வகையில செட்டில் ஆயிடுச்சு. ஆனாலும் விஜய் ரசிகர்கள பொறுத்தவரைக்கும் அஜித்து, ரஜினி அவங்கள பெரிய எதிரியா தான் பார்க்குறாங்க. இப்ப கூட லேட்டஸ்ட்டா யாரோ ஒரு சமூக வலைதளத்தில போட்டிருந்தாங்க. நீங்க வந்து கொடி இது பண்றீங்க, அறிமுகப்படுத்துறீங்க, அரசியல் நோக்கி போறீங்க. சம்மந்தமே இல்லாம ரஜினியும், அஜித்தையும் ஏன்பா போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு. மறுபடியும் எதுக்கு போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு. வாடன்னாலே அடிதான்ற மாரி அவங்க அதில பதில் சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்ப அந்த தொட்ட குறை, விட்ட குறை தொடர்ந்துகிட்டே இருக்குது. இன்னொன்னு நீங்க அதே தான். இந்த நம்ம ஊடகங்கள் வந்து இப்படி பேசினோன்னே, ர ஃபர்ஸ்ட்டு ஏன் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது? ரஜினி பேசுறாரு. அங்க தானே துரைமுருகன் உட்காந்துருக்காரு. அதே துரைமுருகன்ட்ட மறுநாள் போயி, வேற எந்த விஷயமும் இல்லாத மாரி, ரஜினி இப்படி பேசுறாரு. என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா, இது இந்த இந்த விஷயங்கள் என்ன நினைக்கிறாரு? நான் தான் நேரா இருந்தேனே. அதில என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு போலாம் அவரு. அவரும் அதுக்கு காத்திருந்தா மாரி அவர அடிக்கிறாரு. மறுபடியும் அத தூக்கிட்டு வந்து இன்னைக்கு காலைல ரஜினி கிட்ட என்ன நினைக்கிறீங்கன்னு. அவரு ஏதாவது வார்த்தை விட்டுருந்தா, இத வச்சு தான் அப்படியே பேஜ் வியூவே பரபரப்புன்னு ஓட்டுறது. இதுவா இல்ல பரபரப்பு? அதுலயும் இப்போ ஒரு ஃபினிஷிங் டச் குடுத்துட்டார்ல துரைமுருகன். அது அவர் பேசினது வந்து இது நகைச்சுவை தான், பகைச்சுவை இல்லன்னு சொல்லியிருந்தாரு. அந்த ஃபினிஷிங் வந்து அது ஒரு நேச்சுரலா நடந்திருக்கா? இல்ல இது வேணும்னே முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்களா? முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது அப்படின்றது தான் எல்லாருடைய கருத்தும். ஏன்னா, துரைமுருகன் வந்து ஏன் பேப்பர் வச்சுட்டு பேசுறாரு? அவர் வேணும்னா அவர் அந்த மாரி ஆள் அவரு. குடுத்து இத படிக்க சொன்னாங்க. அத மிஸ் பிரச்சனைய முடிக்க சொன்னாங்கன்னா, அத வேணும்னா அந்த பேப்பர வச்சுக்கிட்டு படிச்சுட்டு எனக்கு என்னன்னு போறாரு. அவரு என்ன பேப்பர் பார்த்து படிச்சு பதில் சொல்லுவாரா அவரு? அதுவும் அந்த ஒரு வரிய வந்து ஆ பார்த்துலாம் படிக்கணும்னு அவசியமே இல்ல. சட்டார்ன்னு அடிச்சுட்டு போகக்கூடிய ஆளு. ஆ விஜய் கொடியேற்றுகிறார்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அப்படின்னோனே, கொடியேத்துன பிறகு பார்ப்பேன். பறக்கும்போது பார்ப்பேன் அப்படின்னாரு. அந்த மாரி அடிக்கக்கூடிய ஆளு அவரு. அப்ப அவரு இது பண்றாருன்னா, இத முடிச்சு வைங்கன்றாங்க. ஏன்னா திமுகவுக்கும் அது சிக்கலு. ரஜினிய வந்துலாம் இவங்க அந்த ரசிகர்கள், அந்த ஓட்டுகள் எல்லாமே இவங்க கூட இருக்கும்போது, தேவையில்லாம அவர போட்டு இழுக்கிறதுன்றது, தேவையில்லாத வேற எங்கேயாவது கொண்டு போய் நிறுத்துற வேலைய பார்க்கும். திடீர்னு ரஜினிய துரைமுருகன் இப்படி திட்டலாமான்னு அதிமுகல ஆரம்பிச்சாங்கன்னா, ஜெயக்குமார்லாம் ஆரம்பிச்சுருவாரு. இன்னும் ஆரம்பிக்காம இருக்காருன்னு நெனைக்கிறேன். அப்ப அது வந்து ஒரு இதாகும். அதனால உடனே முடிச்சு வைக்க சொல்றாங்க. இந்த படத்துல ஒரு வடிவேல் சத்யராஜ் நடிச்ச படத்துல வடிவேல் சொல்லுவாரு, "இப்படிதாம்மா நாங்க வந்து என் குடும்பத்த அவன் பேசுவான், அவன் குடும்பத்த நான் பேசுவேன். எங்களுக்குள்ள இது இப்படிதாம்மான்ற" மாதிரி இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில அது முடித்து வைக்கப்பட்டது அதே அப்படின்னு நேரத்துல சொல்லலாம். உதயநிதி சொன்னதும், அவர் இளைஞரணி செயலாளரா இருக்காரு. எப்பவும் இளைஞர்கள் சார்ந்து பேசுறது சகஜம் தான். ஆனா இளைஞர்களுக்கு சீனியர்ஸ் எல்லாம் வழிவிடணும். அதுக்கு வந்து ரஜினியினுடைய ஸ்பீச்ச வந்து கோட் பண்ணி அவர் பேசுறாரு. அவருக்கு இந்த இந்த நேரத்துல இப்படி ஒரு விஷயம் தேவையா? அதுல ஏதாவது ஒரு உள்குத்து இருக்கா? ஆக்சுவலா விவாத பொருளா ஆக்க வேண்டியது உதயநிதியுடைய பேச்சை தான். ஏன்னா, உங்க கட்சியில இருக்கிறவரு இளைஞரணி பொதுச் செயலாளர். அவர் சும்மா ஜாலிக்கு பேசிட்டு போனத எடுத்து நீங்க பேசுறீங்க அப்படின்னா, ஊடகங்கள் துரைமுருகன்ட்ட இத தான் கேட்கணும். என்னங்க உங்க கட்சியிலே இருக்கிற இவரு வந்து
இந்த மாதிரி வழி உண்ணுன்னு சொல்கிறாரு, கேட்டுச்சான்ற மாதிரி 2வது தடவையும் அதை யாரை சொல்றாரு அவர் அப்ப? மூத்தவர்களேன்றாரு. அது எல்லாரையும் தான் பொருந்தும் அது. அவர் துரைமுருகன் அதை பர்சனலாக எடுத்துக்கிட்டார். ஏன்னா அவர் துரைமுருகனை கண்ணில் விரல விட்டு ஆட்டினான்றது பேசுனால அவர் எடுத்துக்கிட்டாரு. ஆனால் இவர் சொல்கிறது சீனியர் ஸ்டூடெண்ட்டுன்னு ஏவா வேலையும் சேர்த்தான். உதயநிதி சொல்றது அப்ப ஏவாவேலு, துரைமுருகன் இந்த லிஸ்ட் எல்லாரையுமே சொல்றாங்க. ஏமா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குல்ல, அவங்க எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறது. யார் யாருக்கு பிள்ளைங்க வாரிசு வந்து அவங்க அரசியல் வந்துட்டாங்களோ அவங்க எல்லாரும் அதில் சேருவாங்க. அதனால் அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வெளியில் பேசுறதுன்றது தான் விவாதத்துக்குரிய பொருள். ஆனால் இன்றைக்கி இந்த ஊடகங்கள் எடுக்கிற அந்த சார்பு நிலை, அப்புறம் மலிவாக பார்க்க வேண்டிய விஷயங்களை மலிவாக பார்க்காமல், பெரிதாக பார்க்க வேண்டிய விஷயங்களை பெரிதாக பார்க்காமல், மலிவான விஷயத்தை தூக்கிட்டு போய் பேசுறது, இதுதான் இன்றைக்கி ஊடகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் ரஜினி இப்படி பேசினார் என்ன நினைக்கிறீங்க, அவர் இப்படி பேசுகிறார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க போகிறாங்களே தவிர, கரெக்டான ஒரு அரசியல் விவாதத்தை தொடங்கணும்னா இங்கேருந்து தான் தொடங்கணும். இல்ல அது வெறும் நீங்க கட்சி சார்ந்து சொல்றீங்க. உதயநிதி வந்து கட்சிக்குள்ள இருக்கு, அதை அங்க பேசுறாருன்னு சொல்றீங்க. இந்த நேரத்துல தானே விஜய் உள்ள வராரு, விஜயோட கட்சி இருக்கு, அங்கதான் அவருக்கு வந்து அந்த இளைஞர்களுடைய வாக்கெல்லாம் போகுன்ற ஒரு பார்வை இருக்கும்போது, இப்போ திமுக வந்து அந்த இடத்த நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது அப்படின்னு அதை நோக்கி போறாங்களா? இளைஞர்கள் வாக்கு தங்களை விட்டு போகக்கூடாது அப்படின்னா முதியவர்களை புறந்தள்ளி போவது என்பது அர்த்தம் அல்ல. இளைஞர்கள் வாக்கை நீங்கள் எடுக்கணும்னா உங்கள் கட்சி அதற்கேற்றாப்போல் இயங்க வேணும். இளைஞர்களை ஈர்ப்பதற்கான விஷயங்களை கொண்டு வரணும். நீங்கள் வந்துட்டு இந்த இந்த கார் ரேஸ் நடத்துகிறதோ இல்லாட்டி இந்த மாதிரி ஐடி விங் வச்சுட்டு இது பண்ணுறதோ இதெல்லாம் வந்து இளைஞர்களை கொண்டு வராது. இளைஞர்களை பாதிக்கிற விஷயம் என்ன, வேலையில்லா திண்டாட்டம், கல்வி கடன், இந்த ஸ்கூல் லைஃப்லேயே நீங்கள் 3 வருஷம் கடந்துட்டீங்க, 3 வருஷம் மிக அருமையான திட்டம் லேப்டாப் கொடுத்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவன் வந்து வாழ்நாள் பூரா அவங்கள நினச்சி பார்ப்பான். இன்றைக்கி ஏன் கலைஞருக்கு பேர் இருக்குது, ஏன் ஜெயலலிதாவை பெருசாக பேசுகிறாங்க, காரணம் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில் அவங்க வாழ்க்கையில் இப்போ முதல் தலைமுறை பட்டாதாரின்னு ஒரு இது போடுறாங்க. நாங்கள் வந்து எங்கள் வாழ்க்கையில் திருமணத்துக்கெல்லாம் கலைஞர் தான் காரணன்றாங்க. ஏன் அது கொண்டு வந்ததுனால தானே பண்ணுறாங்கல்ல இவங்க புதுமை பண்ணுறது பெண் திட்டம் எல்லாமே. பண்றாங்க. நீங்கள் நான் முதல்வன் திட்டமோ இந்த மாதிரி திட்டமோ நீண்ட கால ஒரு இது கிடையாதுங்க. நான் திருப்பி அதான் சொல்கிறேன். அந்த மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு இப்போ 1200 கோடி அவங்களுக்கு செலவாகுது. ஆனால் இதே மகளிர் உரிமை தொகை மாதம் அவங்களுக்கு போகிறத விட இந்த முன்னாடி அதிமுக ஆட்சியில் கொடுத்தாங்கல்ல கறவை மாடு, அந்த மாதிரி திட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்ஸு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு லைஃபுக்கு இதாகும், அவங்க அதை வச்சு பொழைச்சிக்குவாங்க. அந்த வருமானம் வந்து அந்த பால் வந்து சொசைட்டிக்கு வரும், பால் உற்பத்தி பெருகும். இந்த மாதிரி நம்ம சொல்கிறது கறவை மாடு மட்டும் இல்லை, அவங்க அப்படி யோசிச்சாங்க. கறவை மாடு மீன் வாங்கி தரத வர மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும். அப்போ நீங்கள் வந்து வேறு விஷயங்கள் பண்ணலாம். அதுதான் அந்த மக்களுக்கு போய் சேரணும். வெறும் கையில் பணமாக கொடுக்குறது வந்து எந்த காலத்துலையும். அதே தான் நான் முதல்வன் திட்டமும் நீங்கள் 1000 கொடுத்தீங்கன்னா 12,000 ரூபா, அதில் 2-3 மாதம் லீவு மற்றது எப்படின்னு தெரியல. அப்போ 12,000 ரூபான்றது நீங்கள் ஒரு லேப்டாப்பு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்த பசங்களுக்கு வந்து அவங்களுடைய வாசலை திறந்து விடும், அவங்க படிக்கிறதுக்கான. அது அப்படி தான் நடந்தது 90s 2000லாம் இது கொடுக்கும்போது அது வந்து பெரிய லெவலில் ரீச் ஆச்சு, கிராம இளைஞர்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பாக இருந்தது. அப்போ இந்த மாதிரி யோசிச்சு இதில் என்ன கொண்டு வரலாம், இல்லை டேப் கொடுக்குறதா, லேப்டாப் வேணால் டேப் கொடுக்கலாம், படிக்கிறதுக்கு புக்ஸே தேவையில்லை, நீங்கள் டேப்லேயே பல விஷயங்களை பண்ணலாம். அப்போ இன்றைக்கி தகவல் தொழில்நுட்பம் இந்த 4G 5G இதெல்லாம் வந்துடுச்சு. நீங்கள் இன்றைக்கி தான் கொடுக்கணும், அவங்களுக்கு அவ்வளோ யூஸ் ஆகும். கல்வி கடன் வாங்கிட்டவங்க குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தாண்டிடுச்சுன்னா நீங்கள் ரத்துலாம் பண்ண முடியாது, அவனுக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும். அப்போ நீங்கள் கல்வி கடனை ரத்து பண்ணுறதுன்னு தான் சொல்லியிருந்தீங்க. அப்போ இந்த மாதிரி திட்டங்கள் தான் இளைஞர்களை உங்கள்கிட்ட கொண்டு வரும். நீங்கள் ஒரு டேபு +1 கொடுத்தீங்கன்னா +2 அவன் படிக்கிறான்னா அவன் ஓட்டு போடுற வயசு வரும்போது உங்களை நினச்சி பார்ப்பான். அவன் சீமான்கிட்டையோ விஜய்கிட்டையோ மற்றவங்கள்டே போக மாட்டான், நமக்கு இந்த மாதிரி பண்ணது குடும்ப ரீதியாக அப்படின்னு. 1000 ரூபா கொடுக்குறது வந்து இன்றைக்கி 1000 ரூபா எங்கெங்கேயோ இப்படியே போகுது. அதனால் அதெல்லாம் வந்து இவங்களுக்கு யார் இந்த மாதிரி ஐடியா கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஒவ்வொன்றுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு செலவாக தான் போகுது. பெண்களுக்கு கொடுக்குற 1000 ரூபா வந்து அவங்களுக்கு வந்து அதிகமான பெண்கள் சேர்ந்துருக்காங்கன்னெலாம் கணக்கு காமிக்கிறாங்க. அந்த கணக்கெல்லாம் எந்த அளவுக்கு சரியான கணக்குன்னு தெரியல. அதிகாரிகள் ஏதாவது நீட்டிட்டு தான் இவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க அத்தனை அதையும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியாக மாறும் தான் அவங்க சொல்கிறாங்க. மாறும். எப்படி மாறும்? 1000 ரூபா வச்சுக்கிட்டு என்ன பெருசாக அவங்க இது பண்ண போகிறாங்க? நீங்கள் அதே டைமில் கலைஞர் கொண்டு வந்தது தான் அதுவும் திருமண உதவி திட்டம். அதாவது அவர் 8வதுன்னு போட்டப்போ ஒருத்தர் கேட்டாராம், என்னங்க யாருமே 5ஆம் கிளாஸ் படிக்கல 8வதுன்னு போடுறீங்க திருமண உதவி திட்டம்னு. ஐயோ அப்படியாவது 8வது வரைக்கும் படிக்க வைப்பாங்கயா வீட்டில் முடக்காமல் அப்படின்னு கலைஞர் சொன்னான்னுவாங்க. இதுதான் தொலைநோக்கு திட்டம். அதை 8வதுன்றதை
10th பாஸு +2 பாஸுன்னு ஜெயலலிதா மாற்றுறாங்க. பட்டாதாரிக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அப்போ படிக்க வைப்பாங்க. நாளைக்கு கல்யாணம் கல்யாணம் வந்தால் ஒரு அமௌண்ட் இருக்குது. ஒரு சவரன் நகை, சீர்வரிசை பொருள், பணம் இது எல்லாமே இருக்குன்னு. படிக்க வைக்கலாம் அது வரையும். அப்போ அந்த திட்டத்தை ஏன் நீங்கள் முடக்குறீங்க? ரூ. 1000 கொடுக்கும்போது இந்த திட்டத்தை இது பண்ணிவிட்டு அதுக்கு ரூ. 1000ன்றீங்க. ரூ. 1000 யாருக்குன்னு பார்த்தா அரசு பள்ளியில் படிக்கிற மாணவிகளுக்குன்னு. ஆனால் இது வந்து ஏழை பெண்கள்னு வந்துச்சு. இல்லை, அரசு பள்ளினாலே பெரும்பாலும் அப்படி தான் இருப்பாங்க. இல்லை, படிக்க வைக்க முடியாது. திருமண உதவி திட்டம்ன்றது ஏழை பெண்களுக்குன்னு எல்லாருக்குமான பயன்பட்ட ஒரு திட்டம். இதுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்படியே இதை கட் பண்ணிட்டு அதை கொண்டு வரீங்கன்னா அதையும் கொண்டு வாங்க. இது அப்படியே தொடரலாம்ல. இது கலைஞர் கொண்டு வந்து ஜெயலலிதா அதை இம்ப்ரூவ் பண்ணி அப்படியே வந்த திட்டம்ல. அதை ஏன் முடக்குறீங்க? ஏன் லேப்டாப் இது வரையும் கொடுக்காம இருக்கீங்க? சீருடைகள் வந்து இப்போ வரைக்கும் போய் சேரலன்றது ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்படுது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்தணும். ஆனால் அதை விட்டுட்டு இந்த மாதிரி அதிக செலவினங்கள் திட்டங்கள்னு போகும் பொழுது உங்களுக்கு அதை வாங்குறவங்க பயன்பெறவங்களாம் வந்து உங்கள்கிட்ட வருவாங்கன்னா வரமாட்டாங்க. அப்போ இளைஞர்களை ஈர்க்கிற விஷயங்கள் என்னென்ன? கட்சியை எப்படி கொண்டு போகணும்? கட்சி ரொம்ப மாடர்னாக மாறிட்டு வருது, அப்டேட் ஆகிட்டு வருது. அப்போ இளைஞர்களும் அப்டேட் ஆகுறோம். அப்போ நீங்கள் என்ன கொண்டு போகிறீங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் வந்து கட்சிக்குள்ளே வர்றவங்களுக்கான பதவிகள் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயம் இருக்குல்ல, அவனுடைய உழைப்பு இந்த மாதிரி விஷயம் ஒரு 60, 70களில் திமுக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவன் உங்களை நோக்கி இன்னும் வேகமாக ஓடிடுவான். இல்லைங்க, பணம் இருக்கிறவர் தாங்க பகுதி வாங்க முடியும், வட்டம் வாங்க முடியும், இளைஞரணி பொறுப்பே பணம் இருந்தால் தான் வாங்க முடியும், இல்லாட்டி தெரிஞ்சிருக்கணும், அப்படி இருக்கணும். நம்மலாம் தொண்டர் தான்னா அவன் எவ்வளோ நாள் இருப்பான்? இது ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலையிறது தான் உங்களுக்கு. இது தவிர மூத்தோரை அப்படின்றது ரஜினி பேசுனதை முன்னெடுத்துட்டு அதை ஒரு விவாத பொருளாக கட்சிக்குள்ளே ஒரு ஆக்கிறார் பாருங்க. அது வந்து சிக்கலான விஷயம்.